ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எந்த வீடியோனா, நேற்று ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு நண்பர்களே. என்னாச்சுன்னா, நேற்று ஒரு நைட்டு ஒரு 10:30-11 மணி இருக்கும். டி நகரில் ஒரு ட்ரிப் ஒன்று எடுத்தேன். டி நகர்லேருந்து குரோம்பேட்டை எடுத்தேன். ஓகேங்களா, கஸ்டமர் ட்ரிங்க் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சிடுச்சு. சரி, என்ன பண்ணுறது, ஓடிபி போட்டேன். கஸ்டமரை வந்து இறக்கி தான் விட்டாகணுன்றதால வந்துட்டு இருந்தேன். கரெக்டாக கத்திப்பாரா தாண்டினேன், வாந்தி எடுத்துட்டார் வண்டியில். ரொம்ப கஷ்டமாக போச்சு. கத்திப்பாராலேருந்து அவங்க வீட்டு வரைக்கும் ஓட்டின்னு போகிறதுக்கே என்னால் சத்தியமாக முடியல. கண்ணாடி இறக்கி விட்டேன், எல்லாம் பண்ணேன், ஒன்றும் பண்ண முடியல. எனக்கு கொமட்டிக்கிட்டு வாந்தி வருது. சரி, இட்டுன்னு போய் ட்ராப் பண்ணுமேன்னு ட்ராப் பண்ணிட்டு அவங்க ஃபோன் அடித்தா அவங்க வீட்டிலேருந்து யாருமே வரல. இந்த ஆளுக்கு கான்சியஸ் இல்லை, அதாவது அம்மானு ஒரு மாதிரி போதையில், ரொம்ப போதையில் வாந்தி எடுத்தது மேலே படுத்துன்னு வந்தான் ரொம்ப நேரம். அப்புறமா ஃபோன் அடித்து அவங்க வீட்டிலேருந்து அவங்க ஒய்ஃப் வந்து எடுத்து அவர் கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. எக்ஸ்ட்ரா வாட்டர் வாஷ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 300 ரூபா கொடுத்தாங்க. ஆனால் நான் வீட்டுக்கு போய் வண்டியை கழுவுற வரைக்கும் எனக்கு சத்தியமாக முடியல. நானே 2 வாட்டி வீட்டுக்கு போகிறதாண்டி வாந்தி எடுத்துட்டேன். அந்தளவுக்கு நாற்றம், சரியான நாற்றம். என்ன பண்ணுறதுன்னே தெரியல எனக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கஸ்டமரை ட்ரிங்க் பண்ணியிருந்தாங்கன்னா தயவுசெய்து எடுக்காதீங்க, பார்த்து வண்டி ஓட்டுங்க. சரிங்களா, எனக்கு வந்த கஷ்டம் உங்களுக்கு யாருக்கும் வரக்கூடாது. பார்த்து வண்டி ஓட்டுங்க.